ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் ஊரில் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து ஷட்டவுன் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியேறி ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே எடுத்து வெளியில் வச்சுட்ருந்தேன். எல்லா பொருளுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இந்த நிலமையில தான் இருந்தது. எல்லா தண்ணியெல்லாம் லீக் அவுட் ஆகி ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டப்பில் வந்து கொஞ்சம் சோப்பு தண்ணி பிடிச்சிட்டேன். சோப்பு நம்ம வாஷிங் பவுட்ரு போட்டு ஒரு 1/2 டப்பு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவலு, அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற நார் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டவல் வச்சுட்டு க்ளீன் பண்ணேன். அப்புறம் ரொம்ப பிடிவாதமான கடை இருக்க இடத்துல வந்து கம்பி, ஸ்பாஞ்ச் போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக எல்லாமே தேய்ச்சிட்டு ஒரு இடமா சின்ன இடம், அந்த தூசி இருக்க இடம் எல்லாமே டவல் வச்சு சுத்தமாக கழுவி புழிஞ்சு தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். சைடு ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் டோர் க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன். நீங்கள் பண்ணாலும் அதே மாதிரி பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீசரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர் எல்லாமே ஐஸ் கட்டி இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அதனால் எல்லாமே ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்க இடம் சின்ன இடுக்கு எல்லாத்துலேயுமே நல்லா டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டேன். ஃப்ரிட்ஜோட அவுட்லைனும் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எனக்கு அவுட்புட் இப்படி தான் இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்டு, அந்த பிளேட்டு இதெல்லாமே எடுத்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜு ஏன் இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கடைக்கு வந்துட்டு ஒரு 3 வருஷமாக நான் அந்த ஃப்ரிட்ஜு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து என்னோடய அப்பா அம்மா வந்து எனக்கு கல்யாண சீரில் கொடுத்த ஃப்ரிட்ஜு. ஸோ ஒரு 3 வருஷமாக கடைக்கு தேவையான கலரு, பால், தயிர், மாவு பாக்கெட் எல்லாமே நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன். அது போக வீட்டுக்கு தேவையான மாவு அரைச்சி வைக்கிறது, காய்கறி எல்லாமே நான் அந்த ஒரே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி 3 வருஷம் நானும் ஓட்டிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கடை டெவலப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம், அது ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கடைக்கு தனியாக ஒரு ஃப்ரிட்ஜு தூக்கிட்டோம். ஸோ அதனால் அந்த ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கிச்சன்லேயே வீட்டு யூசேஜுக்காக வச்சாச்சு. அப்போ இருந்தே நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான நல்ல டைமிங் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸு எல்லாமே ரொம்ப